மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையே நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இருப்பினும் போட்டிக்குப் பிறகு எம்ஐ உரிமையாளர் நீதா அம்பானி மற்றும் முன்னாள் எம்ஐ கேப்டன் ரோஹித் ஷர்மா இடையே ஒரு கடுமையான உரையாடல் நடந்ததாக கேமராவில் பிடிபட்டது. இந்த உரையாடல் ரோஹித் ஷர்மாவின் பேட்டிங் பிரச்சினைகள் தொடர்பானதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த போட்டியில் கேகேஆர் முதலில் பேட்டிங் செய்ய அழைக்கப்பட்டது. எம்ஐ பந்துவீச்சாளர் அஸ்வனி குமார் தனது அறிமுகப் போட்டியிலேயே 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி கேகேஆர் அணியை 116 ரன்களுக்கு அடக்கினார். பதிலளிக்கும் எம்ஐ அணி 12.5 ஓவர்களில் இலக்கை எளிதாக அடைந்தது. தென்னாப்பிரிக்க பேட்டர் ரயன் ரிக்கெல்டன் 41 பந்துகளில் 62 ரன்கள் அடித்து முக்கிய பங்காற்றினார். இதில் சூரியகுமார் யாதவ் 9 பந்துகளில் 27 ரன்கள் அடித்து விரைவாக இலக்கை நோக்கி சென்றார். ரோஹித் ஷர்மாவின் பிரச்சினை தொடர்கிறது. எம்ஐ அணியின் செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் ரோஹித் ஷர்மாவின் பேட்டிங் பிரச்சினை தொடர்ந்தது. இந்த போட்டியில் அவர் 12 பந்துகளில் 13 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆண்ட்ரே ரஸ்ஸலிடம் ஆட்டமிழந்தார். இது ஐபிஎல் 2025இல் அவருக்கு மோசமான தொடக்கமாக அமைந்துள்ளது. முதல் 2 போட்டிகளிலும் அவர் தோல்வியை சந்தித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரான முதல் போட்டியில் அவர் 0 ஆட்டமிழந்தார். அடுத்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 8 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இந்த சூழ்நிலையில் நீதா அம்பானி மற்றும் ரோஹித் ஷர்மா இடையே நடந்த உரையாடல் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் ரோஹித் ஷர்மாவின் பேட்டிங் பிரச்சினை தொடர்பாக இந்த உரையாடல் நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது.